வணக்க மக்களே, சட்டமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். ஆண்ட கட்சிகளுக்கெல்லாம் ஆட்டம் காட்டும் தேமுதிகவா? பிரேமலதா தாமதத்தால் கலற்றி விடும் முடிவில் திமுக அதிமுக இதுதான் காரணமா? வாங்க வீடியோவை முழுமையாக. அதாவது தமிழகத்தில் நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் இன்று வரை அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி இருக்கும் கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் இன்று வரை அறிவிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய கட்சி என்னவென்றால் தமிழகத்தில் தேமுதிக தான். தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா. அந்த வகையில்தான் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு பிரதான கட்சிகளோடு தான் தங்கள் கூட்டணிகளை ஓரளவு உறுதிப்படுத்தி வரும் தேமுதிகவானது தற்போது தேமுதிக மட்டும் இதுவரை எந்த கூட்டணிக்கும் வெளிப்படையாகவே ஓகே சொல்லாமல் காலம் தாழ்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. கண்டிப்பாக இந்த மாதத்திற்குள் பின்னால் அதிக இடங்கள் மற்றும் அரசியல் லாபங்களை பெறும் கணக்கு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருப்பதாக கூறி, அதாவது ஜனவரி மாதம் நடைபெற்ற கட்சி மாநாடு ஜனவரி 9 நடந்த கடலூர் மாநாட்டில் தாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படும் என்று மக்கள் மத்தியில் பேசப்பட்ட வந்த செய்தி கூட, அந்த நிலையில் கூட பிரேமலதா அவர்கள் அதாவது காலம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி ஜனவரி மாதம் நடைபெற்ற இந்த கட்சி மாநாட்டுக்கு பிறகு கூட்டணி முடிவெல்லாம் அறிவிக்கப்படும் என்று தெரிந்திருந்தும், ஆனால் மாநாடு முடிந்து 2 வாரங்கள் மேலாகியும் எந்த ஒரு அறிவிப்புமே வெளியாகவில்லை. இதனால்தான் தேமுதிக எந்த பக்கம் செல்ல போகிறது என்ற கேள்வியெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு விவாதமாக மாறியிருக்கிறதா. அதாவது அதிமுக தரப்பில் தேமுதிகவுக்கு அதிகபட்சம் கொடுக்கப்படும் தொகுதிகள் 8 முதல் 10 சட்டமன்ற தொகுதிகள் வரை கண்டிப்பாக வழங்க தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகிறதா. ஆனால் தேமுதிக தரப்பில் அவர்களிடம் 21 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட், அதோடு மத்திய அமைச்சர் பதவி வரை கோரிக்கை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா. இதேபோலதான் அவர்கள் திமுக கூட்டணியிலும் தேமுதிக இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அங்கு கூட திமுகவானது தேமுதிகவுக்கு வெறும் 7 தொகுதிகள் வரை கண்டிப்பாக வழங்கலாம் என பேச்சுக்கள் நடந்ததாக தகவல் தெரிவிக்கிறதா. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் தரப்பில் குறைந்தது கண்டிப்பாக 10 தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட் கண்டிப்பாக என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா. அதாவது இவர் வைக்கும் கோரிக்கை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களோடு தான் தங்கள் கூட்டணி என்பதை கண்டிப்பாக தேமுதிக தெளிவாக இருப்பதாகவும் அரசியல் சூழல் நிலவு கொண்டிருக்கிற செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் தான் தவேக காங்கிரஸ் கூட்டணி அமைக்கலாம் என்ற தகவலும் அரசியல் களத்தில் பரவி இருக்கிறதாம். ஆனால் இது குறித்து காங்கிரஸ் மேலிடம் இதுவரை நாங்கள் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஒருவேளை ராகுல் காந்தி தவேகவுடன் கூட்டணி அறிவித்தால் திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு கண்டிப்பாக கூடுதல் இடம் கிடைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பிரேமலதா தரப்பிலிருந்து பேசப்படும் செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக தேமுதிக நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.